ஹாய், சிம்பிளாக ரசம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம் இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். அப்புறம் அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட்டி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளி ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி எடுத்துக்கிறேன். புளி ஃபஸ்ட்டே கரைச்சி தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேஸ்ட்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சிட்டு அப்புறம் அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூனு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச வாட்டி கருவேப்பிலை, நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2-3 பிச்சு சேர்த்திக்கோங்க காரத்துக்காக. அது கூடயே பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் வடித்து ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையே இல்லை. இது இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்க, இந்த மெத்தடில் நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா நம்ம நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ரசம், சாதம், அது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.